பெயர் லிங்கம், வழக்கறிஞர். என்னோட கட்சிக்கார பேர் வந்து பத்மாவதி. அவங்களுக்கு இதே பள்ளிக்கரணையில் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆப்போசிட் லேண்டும் இந்த லேண்டும் அவங்க தான் ஓனரு, பத்மாவதி தான் ஓனரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2019 ஆப்போசிட்டில் உள்ள லேண்டை, அதாவது சர்வே நம்பர் 664 1A 1C 664 1A 1E வந்து அடமானம் போட்டு கடன் வாங்கியிருக்காங்க. அது ஆப்போசிட் லேண்டு. அதில் வந்து பேங்க்ல அவங்களால பணம் கட்ட முடியல. அதனால வந்து பேங்க் கனரா பேங்க்ல அடமானம் வச்சிருக்காங்க, பணம் கட்ட முடியல. அதனால பேங்க்காரர் எடுக்க வராங்க. இதில் நாங்கள் என்ன அப்ஜெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, பத்மாவதி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கடன் வாங்கின வந்து ஆப்போசிட் லேண்டு, அது வந்து 1A 1Cயும் 1A. இந்த கடை இது வந்து இந்த கடைங்க டெனண்ட் இதில் இருக்கிறதுலாம் 1A 1D சர்வே நம்பரு 664 1A 1D. அந்த 1A 1Dக்கும் கனரா வங்கிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இதை வந்து கோர்ட்டில் பிரச்சனையாகி கோர்ட்டுக்கு போகும்போது ஜட்ஜி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா, தெளிவாக சொல்கிறாரு, தாசில்தார் ஸ்பாட்டில் போயிட்டு என்ன இடம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி இடத்த வந்து சீல் வைக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க அட்வொகேட் கமிஷனருக்கு. ஆனால் அட்வொகேட் கமிஷனர் தாசில்தாரோட கூட்டிகிட்டு வராமையே, தாசில்தார் வராமையே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 1A 1Dக்கு வந்து சீல் வைக்கிறாங்க. கடைக்கு 10 கடைக்கு சீல் வச்சிருக்காங்க. இது சட்டப்படி தப்பு. ஆர்ஐன்னு ஒரு ஆள் வந்திருக்காங்க. ஆர்ஐகிட்ட எந்த ஒரு ரெவன்யூ ரெக்கார்டும் கொண்டு வரல. ஆர்ஐகிட்ட நான் கேட்குறோம், ஏங்க 1Dக்கு ரெவன்யூ ரெக்கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா, எஃப்எம்பி கட்சி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் எந்த ஒரு ரெவன்யூ ரெக்கார்டு கொண்டு வரல. ஆர்ஐயும் தாசில்தாரும் அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட கூட்டு சேர்ந்து சட்டத்துக்கு புறம்பா கடன் வைக்காத சொத்தை வந்து சீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் சீல் வச்சிருக்காங்க. இது சட்டப்படி தப்பு. ஆர்ஐ மேலையும் தாசில்தார் மேலையும் கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க லேண்ட் ஓனரு. இந்த லேண்டுக்கும் கனரா பேங்குக்கும் சம்பந்தமே கிடையாது. இது தாசில்தாரும் அரசும் தக்க நடவடிக்கணும். தாசில்தார் மேலையும் ஆர்ஐ மேலையும் உடனடியாக நடவடிக்கணும். தப்பான சர்வே நம்பரை சீஸ் பண்ணக்கூடாது, சீஸ் பண்ணக்கூடாது. சர்வே நம்பர் வந்து தப்பு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். நாங்களே போயிட்டு டைரெக்டாக போயிட்டு தாசில்தார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆர்டர் காப்பியில் சர்வே நம்பர் தப்பாக இருக்குது, அதனால ப்ராப்பராக ஆர்டர் காப்பி மாடிஃபிகேஷன் மட்டும் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். இந்த 10 கடைக்காரர் பாதிக்கப்படுற மாதிரி ஆர்ஐயும் தாசில்தார் செயல்படுறாங்க. சட்டப்படி இது வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் தக்க நடவடிக்கணும். ஆர்ஐ மேலே தாசில்தார் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாதான் இங்கே உள்ள வாழ்வாதாரம். கடை கொடுத்துரு இவங்களாம் இன்னசென்ட் பீப்புள், கடை வச்சு நடத்துறவங்க, அவங்களாம் எங்கே போவாங்க? 10 கடைக்கு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. இது சட்டப்படி தப்பு. எந்த கடை எந்த இடத்துக்கு லோன் வாங்கினமோ அந்த இடத்த மட்டும் தான் சீல் வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்க தவிர, அதுக்காக ஓனருக்கு 10 இடம் இருக்குனாலும் அந்த 10 இடத்துல சட்டப்படி வைக்க முடியாது, சீல் வைக்க முடியாது. காரணமா வந்து பாத்தீங்கன்னா லோன் வாங்கின இடத்துல மற்ற இடத்துல சீல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து எடுக்க முடியலங்கிற போது ஆப்போசிட்ல பெட்ரோல் பங்க் இருக்கு, அதை வந்து அவங்களால எடுக்க முடியல. அதனால தாசில்தார் உதவியோட சம்பந்தமில்லாத ஆப்போசிட்ல லேண்டை வந்து இது வந்து அதே கடன்தாரர் பேர்ல இருக்கனால இந்த இடத்த சீல் வைக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு என்னன்னா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைக்காரங்க 10 பேர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் எல்லா பொருளையும் வெளியே எழுதி போட்டிருக்காங்க. இது வந்து சட்டப்படி தப்பு. தாசில்தார் வந்து இதுக்கு உடந்தையா இருக்காங்க, ஆர்ஐ உடந்தையா இருக்காங்க. அதனால அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். கலெக்டர் மனு கொடுக்க போறோம். அப்பனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அடமானம் வச்ச இடத்துக்கு வந்து அவங்க சீல் வைக்காம வேற இடத்துக்கு வச்சிருக்காங்க. அது தெளிவா இருக்கு. எங்கிட்ட சர்வே நம்பர் இருக்கு, எஃப்எம்பி வச்சிருக்கு, எல்லா டாக்குமெண்ட் இருக்கு. அவங்க வச்சது 1C 1Eக்கு தான் அடமானம் வச்சிருக்காங்க. இவங்க 1Dயை வந்து அண்ணா திரைசரா சட்டத்தை மீறி வந்து தாசில்தார் ஆர்ஐயோட உதவியோட சீல் வச்சுட்டு போறாங்க. இதுக்காக என் பேர் லிங்கம், அட்வொகேட்.